என்னுடைய இஸ்லாமிய உள்ளங்களே, இஸ்லாமிய மார்க்கம் எவனோ யாரோ ஆராய்ச்சி பண்ணி தேடி எடுத்த ஒரு மார்க்கம் அல்ல. இஸ்லாமிய மார்க்கம் ஏண்ட இஷ்டமும் ஓண்ட இஷ்டத்துக்கும் தக்கமான மார்க்கம் அல்ல. இஸ்லாமிய மார்க்கம் படைத்தவன் சொன்ன சட்டங்கள், என்னையும் ஒன்னையும் படைத்தவன் சொன்ன சட்டங்கள், ஒழுக்கங்களாக, வழிமுறைகளாக, கொள்கைகளாக, வணக்கங்களாக அனைத்துமே அவனே எங்களுக்கு படிச்சு தந்துட்டான். அதுக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம் என்றால், அல்லாஹ் ரசூல் சொன்னபடி நடப்போம் என்றால் நிச்சயமாக நீங்க சுவர்க்கவாதியாக பாக்கியமாகி விடுவீங்க. திருப்பி திருப்பி தாய்மார்ட்ட கேட்டுக்கொள்கிறேன், குர்ஆன் ஓதல் அவசியம், அதன் விளக்கத்தின் அவசியம், ரசூலுல்லாஹ் விளக்கப்படி அவசியம். அதே மாதிரி அரபி மொழியாக குர்ஆன் சுன்னா விளங்குற அவசியம், சுன்னா படிக்கும் அவசியம், அகீதா படிக்கும் அவசியம், மார்க்க சட்டம் விளங்கும் அவசியம். உங்கள் மேல் கடமையாக இருக்கிறது ரசூலுல்லாஹ் ஹதீஸ் தக்க எல்லா முஸ்லிமுக்கும். தலபல் இல்மு ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம், கல்வி படிக்கிறது எல்லா முஸ்லிம் மேல் கடமை. அல் இல்மு இல்முல் கிதாபி வஸ் சுன்னா, அது முதலாவது குர்ஆன் ஹதீஸ் கல்வியான அல் அகீதா ஈமான். அந்த படியில புள்ள இங்கிலீஷ் படிச்சு வர வேணும், ஓ லெவல் பாஸ் வேணும், ஏ லெவல் பாஸ் ஆகணும், என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க. டியூஷன் இல்லாத டியூஷனா, உழைக்காத உழைப்பா, எல்லாம் செய்யறாங்க. சரி செஞ்சிட்டீங்க, இதுல என்ன கிடைச்ச? ஒரு ஜொப் கிடைக்கிறது சந்தேகம். ஜொப்பே இல்லாதவனு த்ரீவீலர் ஓட்டி கொண்டு இருப்பான், கடைசியில டாக்டர் ஆகி த்ரீவீலர் ஓட்டுவான். இதுதான் நசீப். ஈமான், ஈமான். அல்லாட பயபக்தியானவனாக நீ உன் குழந்தைய வளர்த்தண்டால் பூமியில் அவன் வாழுவான். கடல் நெருக்கிய மீன்கள் வரை அவனுக்கு துவா கேட்கும். அவன நேரம் காலம் அல்லாஹ்வுக்காக படிப்பிலையும் செயல்பாட்டிலையும் அமைப்பான். சுவர்க்கவாதியா பூமியிலையும் வாழ்ந்து அல்லாஹ்வும் சந்திக்கிற பயணத்தை செலுத்தி விடுவான். அந்த இஸ்லாமிய படிப்புகளும் கல்விகளும், ஒவ்வொரு ஹதீஸல், ஒவ்வொரு சட்டங்கள், ஒவ்வொரு தெளிவுகள், அவனுக்கு ஒரு வாழ்க்கை, எந்த நஷ்டமும் கிடையாது. மாறாக முன்னேற்றம், வளர்ச்சி, சிறப்பு, அந்த பண்புகளுக்கு உயர்ந்து கொண்டே இருப்பான். இதாகின இஸ்லாமிய கல்வி.